அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஒரு 4-5 பேர் சேர்ந்து எப்போவுமே இது 5வது வருஷம் நாங்கள் அன்னதானம் பண்ணுறது. நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டில் அரிசி எல்லாம் தேவையானது, தக்காளி பிரியாணி தாங்க செஞ்சோம் நாங்கள். என் தங்கச்சி கிளறிட்டுருக்காங்க. ஒரு சிப்பந்தான் இப்போதைக்கு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் ஒரு 1000 போட்டால் 5 பேர் ஒரு 5000 வந்துச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எல்லா ஜாமானமெல்லாம் சேர்ந்து ஒரு 6000 வந்துச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி அமௌண்ட்டை பிரித்து போட்டுக்கிட்டோம். சாப்பாடெலாம் செஞ்சுட்டு நாங்கள் இடுமன் குளத்துக்கிட்ட நிறைய பேர் அங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்ற சண்முக நதியில் கொடுப்பாங்க, பழனியை சுற்றி போடுவாங்க. ஆனால் இடுமன் கோயில்கிட்ட கொஞ்சமாக தான் போடுவாங்க. அதனால் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் சண்முக நதியை தாண்டி இடுமன் கோயிலுக்கு போயிட்டோம். இடுமன் கோயில்கிட்ட போன உடனே கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஸ் ஸ்டாப்பு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. நாங்கள் சண்முக நதியிலேருந்து பைபாஸ் வழியாக போய் பாலாஜி பால் பண்ணை, அதுக்கு பக்கத்தில் பார்க் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோடனே நம்ம இடும்பன் குளம் இருக்குது. அங்கே போனோடனே இடத்தையெல்லாம் செட் பண்ணிவிட்டு நாங்கள் அன்னதானம் போட்டுட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வர்றதுக்கே 8-9 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. அவ்வளோ க்ரௌடுங்க, பயங்கரமான க்ரௌடு. ஒரு 5 நிமிஷம்தான், ஒரு சிப்ப அரிசி பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு சிப்ப அரிசி எடுத்துகிட்டு இப்படி பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷமெல்லாம் எப்படியாச்சும் ஸ்பான்சர் பிடிச்சி 3 நாளைக்கு சாப்பாடு கண்டிப்பாக போட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ தட்டு வேறு பத்தலை. அப்புறம் சுபாக்காவோட அக்கா போய் பக்கத்தில் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுமே எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. இது போல் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருஷம் அன்னதானம் பண்ணுறதுக்கு ஆண்டவனை